ஹலோ. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அதாவது எல்எல்எம்கள எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுங்கிற சீக்ரெட்டை இன்னைக்கு நாம உடைக்க போறோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா அலச போறோம். பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுதுன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கிளியரான ரோட் மேப் இருக்கு. என்ஜின் ரூம் செட்டிங்ஸை மாத்துறது, சில அடிப்படை ட்ரிக்ஸ்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி காம்ப்ளெக்ஸான ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸை உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். லெவல் 1 தி என்ஜின் ரூம். ஃபர்ஸ்ட், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னா உண்மையிலே என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது மனுஷங்க மாதிரி சிந்திக்கிற ஏதோ ஒரு மேஜிக் மிஷின் கிடையாது. சொல்லப்போனா இது எல்லாமே வெறும் ப்ரெடிக்ஷன் என்ஜின்ஸ் மட்டும்தான். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, யாரு வேணாலும் ஒரு நல்ல ப்ராம்ப்டா எழுத முடியும். அதுக்கு நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்ல மெஷின் லேர்னிங் என்ஜினியராவோ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா அந்த பெர்ஃபெக்டான ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கணும்னா இந்த மெஷின் தன்னோட ட்ரெய்னிங் டேட்டாவை வச்சு அடுத்த வார்த்தையை எப்படி கணிக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம 2வது லெவலுக்கு போலாம். ஒரு வார்த்தையை கூட டைப் பண்றதுக்கு முன்னாடி இந்த என்ஜினோட செட்டிங்ஸை நாம எப்படி மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பாப்போம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெம்பரேச்சர் கான்செப்ட் தான். உங்களோட ஏஐ கொடுக்குற பதில் எந்த அளவுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கணும், இல்ல எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கணும்னு இதுதான் முடிவு பண்ணுது. இப்போ நீங்க மேக்ஸ் இல்லனா டேட்டா அனாலிசிஸ் மாதிரி ரொம்ப ஆக்யூரேட்டா ஒரு வேலையை செய்யணும்னா இந்த டெம்பரேச்சரை 0க்கு பக்கத்துல, அதாவது ரொம்ப குறைவா வைக்கணும். ஆனா ஒரு கவிதை எழுதுறதுக்கோ இல்ல புதுசா ஐடியாஸ் வேணும்னாலும் டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகமாக்க தயங்காதீங்க. அப்போதான் ஏஐயால ரொம்ப வித்தியாசமா சிந்திக்க முடியும். இது போக நியூக்ளியஸ் சாம்பிளிங்னு சொல்லப்படுற டாப் பி ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்சு ஏஐயோட வார்த்தைகளை ரொம்ப ஆப்டான சில வார்த்தைகளுக்குள்ள சுருக்கிடும். இதனால ஏஐ ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிற அந்த கடுப்பான லூப்ல மாற்றத நாம ஈஸியா தவிர்க்கலாம். ஓகே, இப்போ லெவல் 3க்குள்ள போலாம். இங்க சும்மா மெஷின் கூட பேசுறத தாண்டி நம்ம வேணும்னே அதுக்கு ஒரு கேரக்டரையும் அந்த வேலையோட பேக்ரவுண்டையும் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கிறிஸ்டலுக்கு எப்படி நிறைய முகங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட ப்ராம்ப்ட்டுக்கும் நிறைய முகங்கள் இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இதுல ஆரம்பிக்கிறதுக்கான ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான் இந்த ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்ட். ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்ட்னா எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்காம ஏஐ கிட்ட நேரடியா ஒரு கமாண்ட் கொடுக்கறது. உதாரணத்துக்கு சினிமா ரிவ்யூஸை பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்ல நியூட்ரல்னு பிரிக்க சொல்றது. டெய்லி செய்யற சாதாரண வேலைகளுக்கு இது சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஆனா இங்கதான் நாம ஜீரோ ஷாட்ல இருந்து ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங்க்கு மாறுறோம். இப்போ பீட்சா ஆர்டர்ஸ் மாதிரி ஒரு 3 இல்ல 5 எக்ஸாம்பிள்ஸை முன்னாடியே கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஏஐ அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு நாம எதிர்பார்க்கிற கரெக்டான ஜேசான் ஃபார்மேட்ல அவுட்புட்டை பக்காவா கொடுத்துடும். அடுத்ததா லெவல் 4. இங்கதான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. ஏஐய சும்மா பதில் சொல்ற மெஷினை மட்டும் பார்க்காம அதை லாஜிக்கா சிந்திக்க வைக்கிற அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை நம்ம பார்க்க போறோம். ஏஐய ஒரு சின்ன கணக்கு புதிர் கேட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 3 வயசா இருக்கிறப்போ என் பார்ட்னருக்கு என்னை விட 3 மடங்கு வயசு. இப்போ எனக்கு 20 வயசுனா என் பார்ட்னரோட வயசு என்ன? இது நீங்க ஏஐ கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கூட தயங்காம 63 அப்படிங்கிற ஒரு தப்பான பதில ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லும். நமக்கு ஏன் இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லாம் தேவைங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ இங்க நாம செய்ய வேண்டிய முக்கியமான ட்ரிக் என்னன்னா, நாம ப்ராம்ப்ட்ல படிப்படியா சிந்திப்போம், அதாவது லெட்ஸ் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப்ங்கிற வார்த்தையை சேர்க்கறது தான். இது ஏஐய செயின் ஆஃப் தாட் முறையில ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிக்க வச்சு 26 அப்படிங்கிற சரியான பதில கண்டுபிடிக்க வைக்கும். இதை இன்னும் பக்கா ஆக்குறதுக்கு நாம செல்ஃப் கன்சிஸ்டன்சி மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும்னா, ஒரே ப்ராம்ப்டை பல தடவை ரன் பண்ணி வேற வேற ரூட்ல யோசிச்சு கடைசியா எந்த பதில் அதிகமா வந்திருக்கோ அதுக்கு ஓட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை எடுக்கும். இதனால ஏஐ பண்ற தப்புகள் ரொம்பவே குறைஞ்சிடும். அப்படியே இதோட நெக்ஸ்ட் லெவல் தான் ட்ரீ ஆஃப் தாட்ஸ். முன்னாடி பார்த்த அந்த நேர்கோட்டு லாஜிக்க இதை அப்படியே கிளைகளா பிரிச்சு அப்கிரேட் பண்ணிடும். இதனால ஏஐயால ஒரே நேரத்துல பல தீர்வுகளை அனலைஸ் பண்ணி தப்பான வழிகளை விட்டுட்டு கரெக்டான பதிலை மட்டும் சூஸ் பண்ண முடியும். ஓகே, லெவல் 5க்குள்ள போகலாம். கோடிங் எழுதுறது, அதை டிரான்ஸ்லேட் பண்றது, பக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு டெவலப்பர்ஸோட உலகத்துல இந்த ஸ்பெஷலான ட்ரிக்ஸை எப்படி அப்ளை பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஏஐய உங்களோட பர்சனல் எக்ஸ்பர்ட் கோட் ரிவ்யூவரா வேலை செய்ய வைக்க ரொம்ப ஈஸியா ப்ராம்ப்ட் பண்ண முடியும். டிஃபைன் பண்ணாத ஃபங்க்ஷன்ஸை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுல இருந்து ஃபோல்டர் நேம்ல இருக்கிற ஸ்பேஸை ஹேண்டில் பண்றது வரைக்கும் எல்லா பெஸ்ட் ப்ராக்டிஸையும் யூஸ் பண்ணி உங்களோட மொத்த ஸ்கிரிப்டையும் இதுவே சூப்பரா ரீரைட் பண்ணிடும். ஃபைனலா லெவல் 6.
இந்த ஸ்கில்ல நீங்க ஒரு மாஸ்டரா மாறணும்னா டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான பழக்கவழக்கங்களை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இங்க நாம மாத்திக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சைக்கலாஜிக்கல் விஷயம் ஒன்று இருக்கு. ஏஐ கிட்ட இதை செய்யாத அதை செய்யாதன்னு நெகட்டிவா சொல்றத விட்டுட்டு அதை என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் பாசிட்டிவா கிளியரா சொல்லுங்க. ஏன்னா நெகட்டிவ் கமாண்ட்ஸ் எப்பவுமே குழப்பத்தை தான் உருவாக்கும். ஸ்ட்ரக்சர்டான டேட்டா வேணும்னா ஜேசன் ஸ்கீமாஸை யூஸ் பண்ணுங்க. உங்களோட கமாண்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க ட்ரை பண்ற ஒவ்வொரு ப்ராம்ப்டையும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல டாக்குமெண்ட் பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா எந்த ப்ராம்ப்ட் ஒர்க் ஆச்சு, எது ஒர்க் ஆகலைன்னு உங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இந்த ப்ரெடிக்ஷன் என்ஜினை எப்படி டியூன் பண்ணி கான்ஃபிடென்ட்டா யூஸ் பண்றதுங்கிற முழு ப்ளூ பிரிண்ட்டும் இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இதுதான்: நாளைக்கு நீங்க எதை உருவாக்க போறீங்க?